என்னயா பண்ற? இன்னைக்கு எல்லாரும் லீவ்ல வீட்ல இருக்கீங்களா? அதனால நீ பால் பணியாரம் செய்யலாம்னு. பால் பணியாரமா? ஆமா, செய்யறது ஈஸி. சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டா இருக்கும். சரி பண்ணலாமா? பண்ணலாம். இது தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? பொருள் வா சொல்லலாம். 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு. முழு உளுந்து. முழு உளுந்து தான். 1 கிளாஸ் பச்சரிசி. பச்சரிசி. முதல்ல இதை வந்து ஒன்றாவே போட்டு ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கழுவிட்டு 2 மணி நேரம் ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் பார்க்கலாம். A few moments later. நல்லா பருப்பெல்லாம் இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம சின்ன மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா போடலாம். அரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக. இப்போ இதில் வந்து உப்பு போட்டு கலக்கணும் மாவில். அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மாவுக்கு இது ஓகே. அடுத்தது வந்து இதில் பாலில் போடுறதுக்காக ஏலக்காய், தேங்காய் பால் எடுக்கணும். நான் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன். நம்ம இந்த பாலையும் கலந்துக்கலாம், சாதா பாலையும். ஏன்னா வெறும் தேங்காய் பால் போட்டோம்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். நான் செய்கிற ஸ்டைல் இது மாதிரி தான். இந்த பாலும் அந்த பாலும் கலந்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ திகட்டாமல் இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான சர்க்கரை இதை மட்டும். இப்போ தேவையான பொருள் இவ்வளோ தான். பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாமா, நார்மல் மாட்டுப்பால் யூஸ் பண்ணலாமா? நமக்குலாம் மாட்டுப்பால் கிடைக்குது, அதில் நம்மள மாட்டுப்பால் யூஸ் பண்ணிக்கிறோம். பேக்கெட் பால் கிடைக்கிறவங்க அதை வாங்கிக்கிட்டோம். ஓகே, சேர்த்து பார்க்கலாமா? செய்யலாம். தேங்காய் பாலையும் இந்த பசும்பாலையும் கலந்து ஒன்றா ஊற்றி காய வச்சுக்கலாம். அது கூட ஏலக்காயும் போட்டு சர்க்கரையும் கலந்து ஒன்றா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால், அப்புறம் இந்த பால், அடுத்தது பசும்பால். ஏற்கனவே காய்ச்சி வச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அது கூட சர்க்கரை எவ்வளோ பண்ணணும்? சர்க்கரை 1 கிளாஸ் போடுறேன். 1 கிளாஸ்? ஆமாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் சாப்பிடுவாங்க, கம்மியாகவும் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து 1 கிளாஸ் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து இந்த 1 கிளாஸ் அளவுக்கு போடணும். ஆமாம். இது வந்து காசணும். இது கூட ஏலக்காவை தூள் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. ஏலக்காய் போட்டோம். என்ன அடுப்பில் வச்சிருக்க? ஒரு பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு பக்கம் பாலெல்லாம் காய்ச்சி வச்சு இப்போ எண்ணெயிலேருந்து இதெல்லாம் பொரிக்கணும். அந்த உளுந்தும் அரிசி மாவு தானே? உளுந்தும் அரிசியும் நல்லா அரைச்சி வச்சிட்டோம்ல, இதில் கொஞ்சோண்டு உப்பு கலந்து கலக்கிறேன். மாவு நல்லா கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். நல்லா இப்படி கட்டியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும். கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம். இது எந்த ஷேப்பில் போடலாம்? இதை வந்து ஆக்சுவலாக கொட்டாங்குச்சி உள்ளே வச்சு குட்டி குட்டியாக அழுத்தியும் போடலாம். நான் இப்போ கையாலேயே அப்படி கிள்ளி போட போகிறேன். எண்ணெய் காயட்டம் போட்டுக்கலாம். பால் ரெடி ஆயிடுச்சா? பால் ரெடி. எண்ணெய் காய்ச்சி இப்போ நான் போட போகிறேன்னா போடலாமா?
இது மாதிரி ஷேப்பில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி விட்டோம்னா போதும். ரவுண்டாலாம் வராது. நம்ம ஒரு ஷேப்பில் போட்டால் அது ஒரு ஷேப்பில் வரும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ரவுண்டாக பர்ஃபெக்டாக வேணும்னா கொட்டாங்குச்சியில் ஒரு ஓட்டையோடு எடுத்து அழகாக அதில் விரலால் அமுக்கி அமுக்கி போடலாம். இப்போ நம்மக்கிட்ட கைவசம் இல்லை, அதனால் நான் செஞ்சு காமிக்கல. பொரிச்சு அப்படியே பாலில் போட்டுருவியா? அப்படிதான் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி செய்ய போகிறது இல்லை. நம்ம வழக்கமாக வேறு மெத்தடில் செய்வோம். இது அது எப்படி செய்யணும்னு அந்த டிப்ஸை இதை பொரிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தண்ணி கொதி வச்சுற? நான் தான் சொன்னேன்ல, இந்த பால் பணியாரம் வந்து சாஃப்டாக வரதுக்கு டிப்ஸுன்ட்டு. ஆமாம். இப்போ இதை பொரிச்சதை இந்த தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாலில் போடுறோம். போட்ட உடனே அப்படியே நல்லா சாஃப்டாகிடும். நல்லா புசு புசுன்னு இருக்கும். சாஃப்டாக வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரையும் பால் பணியாரம். தண்ணி ரொம்ப சூடாகிடுச்சு பொழுது. கொதிக்க வச்சுட்டேன்னா இப்போ இதை போட்டு அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இரு, எவ்வளோ நேரம் இருக்கணும் இதில்? போட்டு ஒரு செகண்ட் தான். போட்டு ஒரே செகண்ட் தான். போட்டோம்னா ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே அது கொதிக்குது. இப்போ இதை எடுத்து அப்படியே பாலில் போட்டுடுறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பால். வழக்கமாக எல்லாரும் அப்படியே அதுலேருந்து எடுத்து அப்படியே பாலில் போடுவாங்க. ஆனால் இதை மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு கொதி
கொதிக்க விட்டு எடுத்து இதை போட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுனா சாப்பிட்றதுக்கு ரெடி. அவ்வளோதான், நம்ம ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை இது எவ்வளோ புதுசு புதுசுன்னு போய் பார்த்தீங்களா? சூப்பராக சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டால் அப்படியே கரையும். இப்போ நல்ல சூப்பரான வாயில் போட்டால் அப்படியே கரையிற மாதிரி பால் பணியாரம் ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாரு, அதோட செம்மையாக இருக்கும்.